திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோடைய வெளிப்பாடு. அவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல். அனைவருக்கும் வணக்கம். தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சென்னை காவல்துறை மூலமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கும். அதாவது நான் இந்த 40 நாளாக சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோடைய வெளிப்பாடு. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், இப்போ அவர்கள் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ, எங்களுடைய எம்எல்ஏ அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட, நரேஷ், தியாகராஜன், ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் என்ற அவர் நேரடியாக செந்தில் பாலாஜியுடன், அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்பப்போ யார் யாரிடம் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏவை நான் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான, கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்கிறாரு, திரு ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாரு 30 நாள் சொல்கிறாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுகிறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்கு அளிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த கைது.